வாங்கம்மா வாங்க. உடம்புக்கு என்னம்மா தொந்தரவு? அட ஒண்ணுமில்லைங்க டாக்டர், உடம்புக்கெல்லாம் நல்லா தான் இருக்குது. ஏம்மா உடம்புக்கு நல்லா இருக்குதுன்னா அப்போ எதுக்குமா ஹாஸ்பிட்டலுக்கு வந்த? அது ஒண்ணுமில்லைங்க டாக்டர், நான் கொஞ்சம் உடம்பு போட்டேன் பார்த்துக்கோங்க. அதுக்கு எங்க வீட்டுக்காரரு எப்பா பாரு குண்டு குண்டுன்னு கூப்பிட்டு கிடக்குறாங்க. அதனால உங்களை பார்க்கலான்னு வந்தேங்க. ஆமா, அதுக்கு வந்து எனக்கிட்ட வரக்கூடாதுமா, நீ ஜிம்முக்கு தாம்மா போகணும். இல்லைன்னா நல்ல கோச்சிங் சென்டர் போய் பார்த்து சேருமா. ஜிம்முக்கு போனா அதை பண்ணு இதை பண்ணுன்னு சொல்லி என் மனுஷனை 6 மாச கணக்கில் பண்ணி போடுவாங்க. பார்த்தா அது டயட் ஃபாலோ பண்ணலான்னா அதை திங்காத இதை திங்காதன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது பார்த்துடுங்க. நீங்க வந்து ஒரே நாளைக்கு, அதாவது இன்னைக்கு நான் மாத்திரையோ டானிக்கோ இல்லை ஏதோ ஒன்று குளுக்கோஸோ ஏதோ ஒன்று கலந்து கிழந்து போட்டீங்கன்னா தூங்கி எழுந்திரிச்சு உடனே காலையில இருந்து அப்படி சிம்ரன் மாதிரி ஆயின்னு பார்த்துக்கோங்க டாக்டர். அந்த மாதிரி ஏதாவது வைத்தியம் தான் சொல்லுங்க. இந்த மாதிரி நீங்க கேட்கறதுக்கெல்லாம் என்னால ஒரே நாள் எழுந்து சிம்ரன்லாம் ஆக முடியாது. ஆனா ஒரே ஒரு ஊசி போட்டனாக்கா காலையில எந்திரிக்க முடியாது. அவ்வளவுதான், நீங்க பரலோகத்துக்கு டிக்கெட் வாங்கிட்டு போக வேண்டியதுதான். ஒரு உடம்பு குறைக்கிறதுக்கு உன்னால வைத்தியம் பண்ண முடியல, நீ என்ன டாக்டர்? இது நல்லா இருக்குது. இதுக்கு தான் நான் எம்பிபிஎஸ் 5 வருஷம் படிச்சு போட்டு நான் தனியா எடுத்து கிளீனிங் நடத்திட்டு இருக்கிறேன்னா. ஒழுங்கு மரியாதையே போயிரு, எடுத்து ஊசி எடுத்து வாயிலே குத்தி போடுவோம் பாத்துக்கோ. பண்ணாலும்